ஹாய் गाइस சாப்பிட்டு விட்டு தக்ஷின் சித்ராக்கு வந்தாச்சு. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது உள்ள நுழையறதையே வந்து அந்த சூழ்நிலை அந்த என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ நாங்க இப்ப உள்ள போறோம். கீப் கோயிங் கீப் ஆன் கோயிங். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ எப்படி நம்ம கொண்டு எல்லாம் பண்ணியாச்சு. சோ வினதீபான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து கொலு வைப்பாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. சோ இது பெர்மனண்டா இந்த கொலு மாதிரி வச்சிருக்காங்க. என்னெல்லாம் இங்க பாரம்பரிய வீடுகள் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க டான்ஸ்ல எல்லாம் கூட ஆடி இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சிவபக்தை. நான் சிவனை பத்தி இப்ப படிச்சுட்டு இருக்கேன். சிவன் வந்து ஒரு சித்தர். அவர் வந்து உலகத்துக்கு வழிகாட்டினர். பெருமாள் த ரூலர், சிவன் த சித்தர். நம்மள மாதிரி ஒரு மக்கள் தான். ஆனா அவர் அவ்வளவு நல்லது பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணினதுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. சோ யாரா இருந்தாலும் சரி, சித்தர் ரூலர் அவரை நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த போஸை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. போஸை பார்க்கும்போது நான் ஊட்டுறேங்க ஜீரா மிளகு ரசம். நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். பாரம்பரிய வீடுகள்லாம் பாக்கிறதுக்கு முன்னால இது வந்து அந்தந்த ஊர்ல இருந்து வந்து செல் பண்றாங்க நிறைய பொருட்கள்லாம். ஈவன் தோ விலை ஜாஸ்தியா இருந்தாலும் வாங்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கங்க. ஓகே, நாங்க வாங்கிக்கல. திருக்கோவில் வட்டம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் எங்க ஊர் பக்கத்துல ஐயர் வீடுலாம் இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயர் வீடு. இது வந்து செட்டிநாடு இல்ல, காரைக்குடி ஐயர் வீடு தான் இருக்கும். அந்த பல்லாங்குழி. சோ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காலத்துல டிசைனர் வேர் சொல்றோம். இதுதான் செட்டிநாடு சாரி. கலை நயத்தோடு பண்ணப்பட்ட விஷயங்கள். அதுதான் நம்ம இப்ப காப்பி பண்றோம். சோ நம்ம பெருமையா எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த காலத்துலதான் எல்லாம் இருந்தது. வீட்டுக்கும் திண்ணை இருக்கும். அந்த திண்ணை பல கதைகள் சொல்லும். அதுல ஒரு கதை விக்கி சொல்லுவான். விக்கி சொல்லு. முன்னாடி எங்க வீட்டுல வந்து ஒரு பழைய வீடு இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க நைட் டைம்ல வந்து எங்க அவங்களுடைய பழைய காலத்து கதை, அந்த காலத்து கதை, இந்த மாதிரி வாழ்ந்தோம். கிராம சைடுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வைப்பாங்க திண்ணை. ஆமா, அது எதுக்குன்னா வரவங்க உள்ள உட்காந்து முன்னாடி வெளில உட்காந்து பேசி 2 மணி பேசுறதுக்கு, ஈவினிங் டைம்ல டீ காஃபி ஸ்நாக் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல காலைல ஒரு 10-11 மணி போல விளையாடுறதுக்கு. சோ எல்லாத்துக்குமே வந்து திண்ணை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற வீட்டுல வெளியில திண்ணைன்னு ஒண்ணு பார்க்கவே முடியறது இல்ல. அப்ப வந்து என்னன்னா, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க, 4 பசங்க வந்து உட்காரணும், விளையாடணும், வீட்டுக்கு கலகலப்பா இருக்கணும்னு திண்ணையா வச்சிருந்தாங்க. ஆனா இப்பனா நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லாம திண்ணையே கட்டுறது இல்ல. பாரம்பரியத்தை நம்ம மறக்காம இருக்கணும்னா இந்த இடத்த கண்டிப்பா வந்து பாருங்க. மக்கள் எவ்வளவு வந்து குறிஞ்சி மலை. சோ மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. அவங்க வாசிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாருங்க. நம்ம இப்ப சொல்றோம் கலம்காரின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, ஃபாரின் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்தப்போ நம்ம இந்தியர்களால் அலங்கரிக்கப்பட்ட தைக்கப்பட்ட டிரெஸ். அந்த டிரெஸ் நெஞ்சது நம்ம தமிழர்கள். முடிச்சிட்டோம். ஆமா, முடிச்சிட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டோம். நாத்தூர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஆமா, கால் நிஜமாவே ரொம்ப வலிக்குது. இட்ஸ் a very big place. சோ மக்களே, நீங்க கண்டிப்பாக இங்க வாங்க. கண்டிப்பா வாங்க. பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னா பாரம்பரியத்தை நீங்க காப்பாத்துங்க. ஒரு வீடும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா சூப்பரா பண்ணிருக்காங்க. பண்ணிக்கிறாங்க. எங்கதான் இது இல்ல. எல்லா வீடுமே டிஃப்ரெண்டா இருக்குது. பட் ஆனா எல்லாமே நல்லா இருக்குது. ஒரே விஷயம் என்னன்னா, வீடு டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனா பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை வாங்க.